வணக்கம். சிவானி டிவி நேர அனைவருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். போன வீடியோல தாமத திருமணத்தை பத்தி விளக்கமா பார்த்தோம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, திருமணம் எப்போது? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், வேலைக்கு போயிட்டோம், அடுத்து ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறது திருமணம் தான். திருமணமானதான் ஒரு மனிதனா செட்டில் ஆகிறாங்க. இது எல்லாருக்கும் இயற்கை தானே. அப்ப இந்த திருமணம் எப்ப நடக்கும்? ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா எப்படி திருமணம் எந்த காலகட்டத்துல நடக்கும்? அதான ரொம்ப கேட்கிறாங்க. எப்பயா எனக்கு கல்யாணம் நடக்கும்? நடக்குமா நடக்காதா? இதான கேள்வி இன்றைய இளைஞர்களுக்கு. சில இளைஞர்களும் அப்படிதான் இருக்காங்க, இளைஞர்களும். அது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும், நமக்கு வர்றவர் எப்படி, இப்படிங்கிற விஷயங்களா இருக்கும். முதல்ல இந்த வீடியோல நம்ம என்ன பண்றோம், எப்போது திருமண காலம் எனக்கு அப்படின்னு. பொதுவா ஒரு ஜாதகத்துல 3, 7, 11 3, 7, 11 இந்த பாவகங்கள் தான் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகங்கள். 3, 7, 11 ராஸ் லக்னம் ரெண்டுத்துக்குமே 3, 7, 11. இந்த 3, 7, 11 பாத்தீங்கன்னா ஒரு திரிகோணமா வரும். 3ல இருந்து 5 வீடை பாத்தீங்கன்னா 7ஆம் வீடு வரும். 7ல இருந்து 5 கணக்கு பண்ணீங்கன்னா 11 வரும். 11ல இருந்து 5 கணக்கு பண்ணீங்கன்னா 3 வரும். இது ஒரு திரிகோணமா வரும். இந்த கட்டத்தை நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இதை உங்களுக்கு பார்த்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 3, 7, 11 இதுல 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தைரிய வீரிய ஸ்தானம். தைரிய வீரிய ஸ்தானம் காமம் சொல்லுவாங்க. சோ அப்போ ஒரு திருமணம் அப்படின்றதுல முக்கியமான பங்களிக்கிறது காமம். சரிங்களா? அடுத்தது 7ஆம் பாவகம் அப்படின்றது தாம்பத்தியம் சொல்லக்கூடிய உடலுறவு பாகம் சொல்லக்கூடியது. அப்ப திருமணத்திற்கு அதுவும் அந்த பாவகமும் ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம். அதுக்கு அடுத்தது வர்றது 11ஆம் பாவம். இது ஒரு மனைவி ஸ்தானத்தை தான் குறிக்கும். அதாவது 2ஆம் மனைவி குறைச்சியா கூட இதுவும் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா திருமணத்தை கொடுக்குது. 3, 7, 11ஆம் பாவகங்கள் இயங்கும் பொழுது அப்படின்னா என்ன? அதாவது 3, 7, 11ஆம் பாவகங்கள் இயங்குறதுனா என்ன? அந்த பாவகாதிபதி தசா புத்தி வரும் பொழுதோ, அல்லது அந்த பாவகத்தில் அமர்ந்த கிரகங்களின் தசா புத்தி வரும் பொழுதும், அல்லது இந்த பாவகாதிபதிகள் இந்த 3, 7, 11 பாவகாதிபதியில் யாரோட சேர்ந்திருக்காங்களோ, யார பாக்குறாங்களோ அவங்களுடைய தசா புத்தி வரும் பொழுது ஒருவருக்கு திருமண காலம் வரும். சரிங்களா? 3, 7, 11 ரொம்ப முக்கியமானது. இது போக 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம்ன்றது நமக்கு பாக்கியங்களை கொடுத்தது. பொதுவா 3, 7, 11 இவங்க ரொம்ப முக்கியம். அது ராசிக்கும் லக்னத்துக்கும். எப்பவுமே உயிர்காரகங்கள் எடுக்கும் பொழுது ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம பலனை அறியணும். சரி, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தத்தை மட்டும் ஒரு சில உதாரண கட்டங்கள் வழக்கம் போல ஒரு 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாதகங்க உங்களுக்கு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு திருமணமான 2 ஜாதகத்தை நம்ம போட்டு அதையும் எப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ராசி கட்டமைப்பு வந்துருச்சு, பாத்துக்கோங்க. லக்னம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தன. ராசினா என்ன, லக்னம். திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க, மனசுல பதியணும். லான்னு போட்டிருக்கிறதுதான் நம்மளுடைய லக்னம். சந்திரன் இருக்கும் இடம் நமக்கு என்னது, ராசி. சரி, இப்ப லான் எங்க போட்டிருக்கு பாருங்க, மேச லக்னம். லக்னத்தில் புதனும் சூரியனும். அடுத்து பாத்தீங்கன்னா 4ல் சந்திரன், கடகராசி, கடகத்துல இருக்கிறார், கடகராசி. 5ல் கேது, 7ல் குரு, 9ல் செவ்வாய், 10ல் சனி, 11ல் ராகு, 12ல் சுக்கிரன். இது ஒரு உதாரண கட்டம் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இதுல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இப்ப இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு நமக்கு முக்கியமா எப்படி இந்த 3, 7, 11 சொன்னேன் இல்லையா, இந்த 3, 7, 11 தாண்டி ஒருத்தருக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னா சுக்கிரன் வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள், சுக்கிரன் பார்வை பெற்ற கிரகங்கள். சரிங்களா? அதனால்தான் குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதற்கான விளக்கங்களும் அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம பார்ப்போம். ஒரு சில ஜாதகங்களை எடுத்து எப்படி சுக்கிரன் ஒருத்தவங்களுடைய சின்ன வயசுல வந்துச்சுன்னா எப்படி சிறுமிகள் பாதிக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். சரி, இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க, லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி யாரு? லக்னத்திற்கு 3 பாத்தீங்கன்னா மிதுனம். அதோட அதிபதி யாரு? புதன். சோ இந்த ஜாதகருக்கு புதனோ, 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரனோ, 11ஆம் அதிபதி யாரு? சனி.
சரிங்களா? இப்ப 3, 7, 11 புதன், சுக்கிரன், சனி இந்த 3 பேர்களோட தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி வரும் பொழுதும், இந்த கிரகங்களின் தசா புத்தி வரும் பொழுதும் இந்த ஜாதகருக்கு என்ன ஆகும்? திருமண பாக்கியம் அமையும். சரிங்களா? திருமண பாக்கியம். அப்ப இதுலயே பாருங்க, அவருக்கு குரு தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 7ல இருக்கிறார். யார் வீட்டுல இருக்கிறாரு? சுக்கிரன் வீட்டுல இருக்கிறார். ஓகேவா? இந்த ஜாதகருக்கு குரு தசை வரும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வரும் பொழுது அந்த அமைப்பு இருக்கும். அப்படியே ராசிக்கு வாங்க. ராசிக்கு 3 பாத்தீங்கன்னா புதன். ராசிக்கு கடக ராசி 3ல பாத்துக்கோங்க. கடக ராசி 3ல பாத்தீங்க அப்படின்னா புதன், புதனோட வீடு கன்னி வீடு. அப்போ புதன். 7 சனி. அடுத்தது அவருக்கு 12 பாத்தீங்கன்னா சுக்கிரன் வீடு ரிஷபம். சரிங்களா? இதே மாதிரிதான் 3, 7, 11 வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலத்தில் தசா புத்தி சில பெரிய தசையா இருந்துச்சுன்னா அந்தரம் வரைக்கும் நமக்கு ஒரு என்ன எந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்னு நம்ம ஈஸியா கணிச்சிடலாம். இப்ப அடுத்து ஒரு உதாரண ஜாதகத்தை போடுறேன் பாருங்க. சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, கடக லக்னம், கடகராசி. கடகத்திலேயே லாபம் இருக்கு, சந்திரனும் இருக்கார். கடகராசி, கடக லக்னம். 2ல் கேது, 4ல் குரு, அடுத்து 6ல் செவ்வாய், 8ல் ராகு, 9ல் சுக்கிரன், 10ல் சூரியன் புதன், 11ல் சனி. இப்ப நமக்கு என்ன அர்த்தம்? இந்த கடகராசி கடக லக்னம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. அடுத்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகம் அதிபதி யாரு? கன்னி. கடகம், சிம்மம், கன்னி. சரிங்களா? அந்த கடகம் வந்துச்சு, கட்டம் பார்த்துக்கோங்க. கடகம், சிம்மம், கன்னி. கன்னியோட 3ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன். அப்ப புதன். அடுத்து 7 பாருங்க, மகரம். சரிங்களா? அது யாரோட வீடு? சனியோட வீடு. அப்ப சனி இவருக்கு திருமணத்தை கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இவருக்கு 12, 11ஆம் வீடு பாருங்க, சுக்கிரனுடைய வீடு. சரிங்களா? அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த 3, 7, 11ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தியோ அல்லது அந்த கிரகங்களின் தசாபுத்தியோ வரும் காலகட்டத்தில் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். இப்ப இதுல பாருங்க, 3ஆம் யாரு தொடர்பு கொண்டிருக்காங்க பாருங்க, சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கார். சுக்கிரன் அங்க என்ன இதுல மீனத்துல இருந்து நேரா கன்னியை பாக்குறார். அப்ப 3ஆம் வீட்டை அவர் தொடர்புறார், அவரும் தொடர்பு கொள்றார். 16ஆம் வீட்டுல யார் இருக்கார்? சனியும் இருக்கிறார். அப்ப 7ஆம் வீட்டை யாரு பாக்குறா? 7 வந்து சந்திரனே பாக்குறார். சோ இந்த காலகட்டத்துகள்ல உங்களுக்கு திருமண அமைப்புகள், திருமண பாக்கியம் அமைஞ்சிடும். இது 2வது. இப்ப நம்ம கிட்ட வந்த சில 2 உதாரண ஜாதகங்கள், உதாரணம் நம்ம கிட்ட பார்த்துட்டு திருமணம் ஆனவங்க. சரி, இதுல பாருங்க, இப்ப போட்டிருக்க இந்த கட்டம், இது இவங்க வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்து நாம சொன்ன காலகட்டத்துல அந்த அவங்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண். சரிங்களா? 2 பேருக்கும் தனித்தனி ஜாதகம், அவங்களோட இது திருமணம் முடிஞ்சவங்க. சரி, இப்ப இவங்க பாருங்க, கடக லக்னம் பாத்தீங்கன்னா 5ல் செவ்வாய் இருக்கிறாரு, 6ல் கேது, 8ல் சந்திரன், 11ல் சனி சுக்கிரன், 12ல புதன், குரு, ராகு, சூரியன். இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. கடக லக்னம், கும்பராசி. இந்த ஜாதகத்தை பார்க்க வந்து இந்த பொண்ணு ஆக்சுவலா வரும் பொழுது கும்பராசிக்கு அஷ்டமச்சனி, ஜென்ம சனி. கும்பராசிக்கு ஜென்ம சனி போயிட்டு இருந்தது. அப்போ பார்த்தோன்னே சனியம்மா ஜென்ம சனி வருது, ஆனா காலகட்டங்கள் வந்துருச்சு, நாம தடுத்தாலும் நிக்காது, திருமணம் ஆயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே போல இந்த பொண்ணுக்கு குரு தசையில சனி புத்தி நம்ம கிட்ட பார்க்க வரும் பொழுது இந்த பொண்ணுக்கு குரு தசையில சனி புத்தி வந்துச்சு. அப்பயே சொன்னேன், உனக்கு என்னதான் பொதுவா அஷ்டம சனி தான் வந்து ஒரு பாக்கியம் கிடைக்கிறத தடுக்கும். அது தடுத்ததையும் நாம அதை ஏற்றுக்கிட்டோம்னா பிரச்சனைகளை எப்படி இருந்தாலும் அஷ்டம சனியில கொண்டு வந்து, ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியமோ திருமணத்தையோ தடை பண்றது இல்லை, மன அழுத்தங்கள் மட்டும்தான் கொடுக்கும் ஜென்ம சனி. சரி சரி, இப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு குரு தசையில சனி புத்தி, குரு தசை சனி புத்தியில என்ன ஆகுது? திருமணம் ஆகுது. எப்படி வருது? நல்லா பாருங்க. நீங்க இந்த ஜாதகருக்கு யார் யார் கொடுக்கணும்? கடக லக்னம், 3ஆம் அதிபதி புதன், 7ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த 3 பேரும் தான் இவங்களுக்கு லக்னப்படி கொடுக்கணும். ராசிப்படி யாருக்கு கொடுக்கணும்? பாருங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். ராசிக்கு 7 சூரியன். ராசிக்கு 11 பாருங்க குரு. வந்துச்சா? இப்ப ராசிக்கு 11ஆம் அதிபதி யாரு? குரு. சனி பாருங்க
ஏழாம் அதிபதி, லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி. அப்ப குரு தசை சனி புத்தி வந்துருச்சா? அந்த அதாவது அந்த அமைப்பு வரும். 3, 7, 11 வரணும். வந்ததுன்னா நமக்கு அந்த திருமண காலகட்டங்கள் நமக்கு வந்துடும். பொதுவாக இன்னொரு குருல ஒரு சூட்சமம் என்னன்னா, குரு பெரும்பாலான ஜாதகர்கள் அதாவது பருவமான வயதுல குரு வரும் பொழுது ஒரு ஆணோ பெண்ணோ திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு குரு தசை வருதுன்னு வச்சுக்கோங்களே, குரு தன்னுடைய முதல் உயிர்காரகமான குழந்தைய பாக்கியத்தை கொடுத்துருவார். நம்ம அதுவே பார்த்துக்கலாம். ஒரு பருவத்துல வருது, ஒரு 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 திருமணத்திற்கு தயாரான பருவத்துல. ஏன்னா அந்த 3, 7, 11 சொல்லியிருக்கேன், சுக்கிரன் சொன்னேன். இத நீங்க வயசு ரொம்ப முக்கியம். எந்த வயசுல வருதுன்னு பார்க்கணும். அந்த அந்த திருமண வயதுக்கான காலகட்டத்துக்கு இந்த தசாபுத்தி வரும் பொழுது அமையும். அதுக்காக 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைக்கு இந்த தசாபுத்தி அப்படி கிடையாது. முதல்ல நம்ம காலத்தையும் பார்க்கணும். எந்த காலத்துல எந்த தசா வருது அப்படின்னு. 60 வயசுல ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா நம்ம சொல்ல முடியுமா? 70 வயசுல வந்தா சொல்ல முடியுமா? 5 வயசுல வந்தா சொல்ல முடியுமா? அந்த பருவத்தில் அந்த தசாபுத்தி வரும்போது திருமண பாக்கியம் அமையும். சரிங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல நீங்க எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி? அதாவது குரு தசையில சனி. இதுல சனி பாருங்களே எங்க உட்கார்ந்துருக்காங்க? 11ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. புத்திநாதன் தசாநாதன் குரு யாரோட சேர்ந்திருக்காரு? 3ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கார். நல்லா பாருங்க, 3ஆம் அதிபதியான புதனோட சேர்ந்திருக்கார் குரு. அடுத்தது அவரே என்னாச்சு? அவரே என்ன குரு தசை புதனோட சேர்ந்திருக்கிறார், 3ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. ராசிக்கு 11ஆம் அதிபதி அவரே. சோ இந்த பொண்ணுக்கு குரு தசையில சனி புத்தியில நாம திருமணம் நடந்தது. அடுத்தது அப்ப ஜென்ம சனியில என்ன சார் பண்ணிச்சுன்னா சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். ஜென்ம சனி அதாவது பொதுவா திருமண காலங்கள் வரும்போது மெயினா அடுத்து நம்ம வீடியோல பார்க்க போறது பொருத்தம் எப்படி பாக்குறது. அடுத்த முக்கியமான ஒரு இது 10 பொருத்தம் அப்படின்னு பாக்குறாங்க. அது நான் கிட்ட படிக்கக்கூடிய என்கிட்ட கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்பாங்க, சார் பொருத்தம்லாம் பார்த்து தானே சார் பண்றாங்க, அப்புறம் ஏன் சார் அடிச்சுட்டு உருள்றாங்க, டைவர்ஸ் ஏகப்பட்டது ஆகுது அப்படின்னு சொல்லி பல விளக்கங்கள் கேட்கிறாங்க. சோ அடுத்தது பொருத்தம் எப்படி பார்க்கணும்ன்ற வீடியோ தான் அடுத்த வீடியோ அல்லது அதுக்கு அடுத்த வீடியோ ஒரு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்ப்போம். இப்ப இது ஜென்ம சனி. சில நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? கணவரை கொஞ்சம் அதாவது வெளிநாடு போறதோ இல்ல வெளியில இருக்கிறதோ சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அது ஜென்ம சனியில் கிடைக்கக்கூடிய பலாபலன் தான். அதனாலதான் திருமணம் பார்க்கும்பொழுது அஷ்டமத்திலையும் ஜென்ம சனியும் பக்கத்துல வருதான்னு பார்த்துதான் நம்ம திருமணம் பண்ணணும் மெயினா. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கிட்டத்தட்ட வரன் தேடி 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 கிடைக்கல. அவங்களும் ஏகப்பட்ட இடத்துல பார்த்தாங்களாம் ஜாதகம். ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது சொல்லி இந்த ஜாதகத்தை நமக்கு அனுப்பிச்சாங்க. இந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம சொன்னோம். நம்ம சொன்ன டைமை விட கொஞ்சம் முன்னால ஆயிடுச்சு. இப்ப நம்ம சொன்ன டைமை விட முன்னால ஆகுது. எப்படி வருது? ஏன் கரெக்டா சொல்லல அப்படின்னா, எப்பவுமே ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், எப்பவுமே பிறந்த நேரம் ரொம்ப சரியா இருக்கணும். துல்லியமா இருந்தா தான் நீங்க அந்த பலனை கணிக்க முடியும். பலனா என்ன? நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி அல்ஜிபிரக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கோ, கணக்கு எப்படி இருக்கோ, அதே மாதிரிதான் இது. சரிங்களா? சமன்பாடுகள் தான். அதனால நம்ம புதுசா கண்டுபிடிக்கல. இந்த அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது இந்த அமைப்பு நடக்கும்ன்றது ஒரு என்ன பண்றீங்க, ஒரு சமன்பாடு. அப்ப இந்த சமன்பாடு பாத்தீங்கன்னா லக்னம் மாறும் பொழுது, டைம் மாறும்போது லக்னம் மாறும். லக்னம் மாறும் பொழுது பொதுவா என்ன ஆயிடும்? தசாபுத்திகள் மாறிடும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய தசா பலன்கள் 6 மாசம் முன்னையோ 6 மாசம் பின்னையோ ஒரு அரை மணி நேரத்துக்கே 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் வரும். அதனால இதுவரைக்கும் இருந்த குழந்தைகளுக்கு பரவாயில்ல, இனிமே வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம டைம் நேரத்தை துல்லியமா நம்ம குறிச்சு வச்சுக்கணும் அப்படின்றது தாழ்மையான வேண்டுகோள். சரி, இப்ப இந்த ஜாதகத்துக்கு வாங்குவோம். ரொம்ப நாள் திருமணம் ரொம்ப சரியான இவருக்கு நடக்கும் பொழுது ராகு தசை. இவருக்கு ராகு தசை அப்ப முதல்ல ஜாதக அமைப்பை சொல்லிடுறேன். கட்டம் வந்துருச்சு பாருங்க. மிதுன லக்னம், லக்னத்திற்கு 2இல் செவ்வாய், 4இல் குரு, 6இல் ராகு, 8இல் சந்திரன் சனி, அடுத்தது 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன், 12இல் புதன் கேது. ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தோம். அதுல ஏன் தாமத திருமணம்னு போட்டிருந்தோம். என்ன சொல்லியிருந்தேன்? ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் பாவகங்கள் பாதிக்கப்படும் பொழுது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் தாமதமாகும். இந்த ஜாதகத்துல பாருங்களே, இந்த ஜாதகத்தை பாருங்க, அப்படியே இருக்கும் பாருங்க. லக்னத்துக்கு 2ல செவ்வாய்,
லக்னத்துக்கு 2ல செவ்வாய், லக்னத்துக்கு 8ல யாரு உட்கார்ந்திருக்கா? சனி. ராசிக்கு 7ல செவ்வாய், ராசியிலேயே சனி. இப்ப இந்த நம்ம அந்த போன வாரம் பார்த்த அந்த வீடியோக்கு இதுவும் ஒரு உதாரண ஜாதகம் தான் இந்த இவருக்கு. அதனாலதான் இவருக்கு லேட்டு. இவருக்கு ராகு தசை, இவர் ராகு தசை செவ்வாய் புத்தியில கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி என்ன ரொம்ப நாள் ஆச்சு, திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அடுத்து இவருக்கு வரக்கூடிய தசை வந்து குரு தசை. அதை பேஸ் பண்ணி தான் இவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், எப்படின்னு பலன் கழிச்சேன். இப்ப இதுலயே பாருங்களே, இப்ப உங்களுக்கு வந்து நம்மளுடைய இது பண்ண என்ன, 3 லக்னத்துக்கு 3 7 11, ராசிக்கு 3 7 11. இப்ப இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி யாரு? சூரியன். சூரியன். 7ஆம் அதிபதி யாரு? குரு. 11ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 3 நல்லா பாத்துக்கோங்க. 11ஆம் அதிபதி செவ்வாய். அப்ப வந்துருச்சா இங்க ராகு திசையில செவ்வாய் புத்தின்னு எப்படி சொன்னேன்? 11ஆம் அதிபதி. சரிங்களா? 11ஆம் அதிபதி. அப்படியே ராசிக்கு வாங்க. ராசிக்கு 3 யாரு? குரு. ராசிக்கு 3ஆம் அதிபதி யாரு? குரு. ராசிக்கு 7 சந்திரன். ராசிக்கு 11 செவ்வாய். அப்ப ராசிக்கும் 11ஆம் வராரு, லக்னத்துக்கும் 11ஆம் யாரா வராரு? செவ்வாய் வரார். சரிங்களா? செவ்வாய் வரார். சரிங்களா? ராசிக்கு 7ஆம் அதிபதி யாரு? சந்திரன். ராசிக்கு மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி யாரு? கடக வீடான கடக வீட்டின் அதிபதியான சந்திரன். அவருடைய பார்வையை யாரு வாங்குறா? செவ்வாய். புரியுதுங்களா? அப்ப அந்த தசா புத்தியில ராகுன்றது 18 ஆண்டுகளான தசா, அதுல செவ்வாயோட புத்தியில ஆகும். இப்படித்தான் கணிச்சது. 3 7 11 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் 3 7 11 மற்றும் சுக்கிர தசை சரியான பருவத்தில் வரும் பொழுது, இந்த 3 7 11 வந்து சரியான பருவத்தில் வரும் பொழுது உங்களுக்கு திருமண பந்தம் ஏற்படும். இந்த சுக்கிரன் வந்து ஒரு கொஞ்சம் வில்லங்கமானது. 3 7 11 வில்லங்கமானது, திரிகோணம். அது காம திரிகோணம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பருவத்திற்கு வர்றது நல்லது. சுக்கிர தசையும் பொதுவாகவே வந்து பருவத்தில் வருவது நல்லது. ஒரு குறிப்பிட்ட பருவம் இல்லாம சின்ன வயசுல வரும் பொழுது சில பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தில் வரும் வீடியோக்கள்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு திருமண காலங்கள் எப்படி அமையும் அப்படின்னா, நமக்கு 3 7 11 சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்தினா என்ன அர்த்தம்? சுக்கிரன் வீட்டுகளில் அமர்ந்த, சுக்கிரன் பார்த்த இந்த தசாபுத்திகள்லையும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு வீடியோல அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன். நன்றி.